பெண்கள் பாதுகாப்பை நிலைநிறுத்த நாட்டு மக்கள் உறுதியேற்க வேண்டும் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்டதை எதிர்த்து நாடு முழுவதும் போராட்டம் வலுத்து வருகிறது. தமிழ்நாட்டில் தஞ்சாவூர், கோவை, தருமபுரி, திருப்பத்தூர் என ஒரே நாளில் வன்கொடுமை சம்பவங்கள் அடுத்தடுத்து பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் ரக்ஷாபந்தன் பண்டிகைக்கு வாழ்த்து தெரிவித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். பெண்களின் பாதுகாப்பையும் மரியாதையையும் உறுதி செய்ய இந்த புனிதமான நாளில் மக்கள் அனைவரும் உறுதியேற்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜியை முழுதாக நம்பினோம், ஆனால் அது முட்டாள்தனமானது என கொல்கத்தா பெண் மருத்துவரின் தந்தை வேதனை தெரிவித்துள்ளார். கடந்த 9ஆம் தேதி கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜி கர் மருத்துவமனையில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு பெண் மருத்துவர் கொல்லப்பட்டார். இச்சம்பவம் குறித்து தனியார் செய்தி நிறுவனத்துக்கு பேட்டி அளித்த பெண்ணின் தந்தை, நியாயம் வேண்டுமென கூறி மம்தா பானர்ஜி யாருக்கு எதிராக போராடுகிறார் என தெரியவில்லை என்று குறிப்பிட்டார். இதேபோல் பிறர் போராடும் போதும் அவர்களை சிறையில் அடைப்பது ஏன் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தற்போது அனைத்தையும் இழந்து நிற்பதாகவும் கல்யாண்ஸ்ரீ என மம்தா கூறும் திட்டத்தை நம்புவதற்கு முன் தம் மகள்களின் பாதுகாப்பை பெற்றோர் உறுதி செய்ய வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தாசே ஞானவேல் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்த வேட்டையன் திரைப்படம் அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜெய்பீம் படத்தை இயக்குவதன் மூலம் கவனம் பெற்ற தாசே ஞானவேல், ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன் உள்ளிட்டோர் நடிப்பில் வேட்டையன் என்ற படத்தை இயக்கியுள்ளார். அனிருத் இசையில் உருவாகியுள்ள இப்படத்தில் பகத் பாசில், ராணா டகுபதி, துஷாரா விஜயன் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். படப்பிடிப்பு கிட்டத்தட்ட முடிவடைந்த நிலையில் டப்பிங் பணிகளும் நடந்து வருகிறது. இந்நிலையில் அக்டோபர் 10ஆம் தேதி படம் வெளியாவதாக போஸ்டரை வெளியிட்டு படக்குழு அறிவித்துள்ளது. அதே நாளில் சிறுத்தை சிவா இயக்கத்தில் சூர்யா நடித்த கங்குவா படமும் வெளியாவது குறிப்பிடத்தக்கது. விமர்சன ரீதியாக ஜெய்பீம் படத்தின் மூலம் சூர்யாவை வெற்றி பெற வைத்த தாசே ஞானவேல் தனது அடுத்த படத்தால் அவருடனேயே மோதுவது எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது.